கிளப்பும் நான் அப்படின்றதான் ஒரு டாபிக் மாதிரி பேசுகிறாங்க. கடலூர் கிளப் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கடலூர் கிளப்புனே அது அறிமுகம் ஆகலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபான் ஒருத்தர் தான் வந்து எஃப்எஸ்ஹெச்எம் ஆக்டிவிஸ்டாக இருக்கும்போது எங்கள் ஏரியாவுக்கும் இது கொண்டு வரணும். ஏன்னா கடலூர் வந்து இப்போது இங்கே இருக்கிற மாதிரி பாண்டிச்சேரி மாதிரி கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இல்லை. கடலூரில் நிறையா ரூரல், நானுமே ரூரல் ஏரியாவிலேருந்து வரேன். நான் எந்தளவுக்கு ஒரு ரூரல் ஏரியானா ஸ்டில் 2023 வரைக்கும் என் வீட்டுக்கிட்டேயோ என் ஸ்ட்ரீட்டுக்கிட்டேயோ என் ஊர்லேயோ பஸ் சர்வீஸ் இல்லை. ஸோ அந்தளவுக்கு ஒரு ரூரல் ஏரியாவிலேருந்து வரேன். அது மாதிரி நிறைய மெம்பர்ஸ் கடலூரில் இருக்கிற இன்னும் ஆக்டிவிஸ்டாக இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பிரசனா ப்ரோ, இன்ஃபேக்ட் அந்த கணேஷ்லாம் வந்து என் காலேஜில் வந்து ஒரு ஒர்க் ஷாப் பண்ணிட்டு இருந்தாங்க, சென்ட் ஜோசப் காலேஜில். ஸோ அவங்க வந்து ஒரு 2 days ஒர்க் ஷாப் போச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் காலேஜில் நிறையா ஒர்க் ஷாப் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒர்க் ஷாப் தான் நானும் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து 2021 ஹேக்கத்தான் நடக்கும்போது அதுக்கு முன்னாடி நைட்டே கால் வருது யாருக்கிட்ட, இன்ஃபேக்ட்லேருந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேக்கத்தான் இருக்குடா, ஹேக்கத்தான் தான் முடிஞ்சிச்சு, கிஃப்ட் கொடுக்குறாங்க அன்றைக்கி. ஸோ நீ ஜஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணேன் அப்படின்ட்டு ஒரு கால் வந்து. ஸோ அந்த காலுக்கு அப்புறம் தான் வந்து இந்த கிளப்பில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுக்கான ஒரு சான்ஸை க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பேசணும் வந்து அந்த செஷன் அட்டன் பண்ணேன், நல்லா போச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எஃப்எஸ்ஹெச்எம்மில் நிறையா செஷன்ஸை கமல் எடுத்திருந்தார், பிளாக் செயின், கிரிப்டோகிராஃபி, இந்த மாதிரி நிறையா டாபிக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ இதெல்லாம் அட்டன் பண்ணும்போது அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பேசினார். ஸோ நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லோரும் இங்கே வர வைக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. ஏன்னா கடலூர்லேருந்து சண்டே அன்னைக்கு கடலூர்லேருந்து பாண்டிச்சேரி வரன்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். ஸோ அதனால் வந்து கடலூர்லேயே நம்ம ஒரு இது கிளப் ஃபார்ம் பண்ணலாம், ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அங்கே சொல்லிக் கொடுக்கலான்ட்டு இன்ஃபான் கமல்லாம் டிசைட் பண்ணி ஃபஸ்ட்டு செஷன் கிருஷ்ணசாமி காலேஜ் பின்னாடி வச்சுக்கலாம் பார்க்கில் அதுக்கு முன்னாடி அது வந்து பார்க்லேயே ஒரு வாட்டி ஒரு ரவுண்ட் டேபிள் போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க, கடலூர் கிளப்பு இனிஷியேட் பண்ணாங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணசாமியை வந்து கம்யூனிஸ்டோட ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து கமல் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீ சாஃப்ட்வேர்லாம் என்ன, லினக்ஸ்லாம் என்னன்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் நிறையா செஷன்ஸ் இன்ஃபேக்ட் நிறையா ரிசோர்ஸ் பர்சன்ஸு ராகுல், பிரசன்னா, கணேஷ், அப்புறம் வந்து தாமுகோ. ஸோ இது மாதிரி நான் அப்போ நான் எஃப்எஸ்ஹெச்எம்லேருந்து நிறைய இடத்துலேருந்து ஆள் வந்தாங்கன்னா கடலூரில் அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்க அப்போது யாரும் ஆள் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, இப்போது தென் நானே கௌதம் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தோம். ஸோ ஒரு லேர்னிங் ப்ராசஸில் தான் இருந்தோம். ஸோ அப்போது வந்து இவங்ககிட்டேருந்து இன்ஃபான் தான் எல்லாருக்கும் இனிஷியேட் பண்ணி வாங்க வந்து கொஞ்சம் இந்த வார செஷன் நீங்கள் எடுத்துங்க, இந்த வார செஷன் பிரசனா நீங்கள் வந்து எடுத்துக்கங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லி இன்ஃபான் தான் இந்த இடத்துல வந்து ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இன்ஃபான் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணார். ஸோ தென் வந்து அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேட்சாக இருந்தோம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இருந்தோம் செகண்ட் இயர்லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிச்சு. அது எனக்கு ஏன்னு தெரியல. இப்போது வந்து கேட்டோம்னா அது என்ன ரீசன்னா, இப்போது இந்த இடத்துல இருக்கீங்களே ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஆக்டிவிஸ்டாக, உங்கள் எல்லாருக்குமே ஒரு உங்கள் கூட வரும்போது நிறைய பேர் வந்துருப்பாங்க. இப்போது இன்ஃபேக்ட் நம்ம ஜெகதீஷ் சொன்னார் வரும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தோம். ஸோ தென் இப்போ வந்து நான் வந்து ஸ்டில் தனியாக இருக்கீங்கன்னு சொன்னீங்களா. ஸோ அவங்களுக்கு ஒரு இஷ்யூஸ் மேபி நான் வேறு ஒரு இது இருக்குன்றிருக்கலாம், ஒரு யூஎஸ் போயிட்டாரு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஃப்ரீ சாஃப்ட்வேரை யார் ஒரு ஆழமான புரிதல் மேற்கொண்டாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நானும் இந்த இடத்துல நிற்கிறேன், கௌதம் இந்த இடத்துல நிற்கிறாரு. ஸோ அந்த மாதிரி புரிதல் இல்லாதனால என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அதுலேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் தனியாக தான் இருந்தேன். ஸோ தனியாக இருக்கும்போது அங்கே சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை. ஸோ அப்போ வந்து நான் எஃப்எஸ்ஹெச்எம்மோட ஒரு 2-3 செஷன்ஸ் வந்தேன். ஸோ தென் அதுக்கப்புறம் கௌதம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனார் கிளப்பில், இன்ஃபார்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ கௌதம் அதுக்கப்புறம் கௌதமும் நிறையா சப்போர்ட் பண்ணார், அவரோட ஃப்ரெண்ட்ஸை வர வைக்கிறது. ஏன்னா சென்ட் ஜோசப் காலேஜில் மட்டும்தான் ஒர்க் ஷாப் பண்ணோம். ஸோ எங்களுக்கும் அதுக்கு மேலே யார்கிட்ட போய் சொல்லணும்னு தெரியல. ஆனால் நாங்கள் பார்த்தவங்க எல்லாருக்குமே சொன்னோம், சரி வாங்கடா ஒரு நாள் வந்து அட்டன் பண்ணுங்கடா, வந்து பாரு சொல்லுவாங்களா, வாடா நீ வாடா என் ஏரியாவுக்கு வாடா. ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லி எல்லாரும் வர வச்சு இப்போ வந்து ஒரு 20 பேர் எங்களால் வந்து டெவலப் பண்ணி இப்போ கிளப்பில் வந்து ரொம்ப ஆக்டிவிஸ்டாக வச்சுட்டு இருக்கோம். ஒரு பெரிய ஸ்டெப்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறையா எஸ்எம்டி பண்ணோம்,
போன வருஷம் ஃபஸ்ட்டு எஸ்எஃப்டி 2022 வந்து பண்ண முடியல. ஏன்னா அது டிசைட் பண்ணோம், அப்போ வந்து ஸ்ட்ரென்த் இல்லாதனால பண்ண முடியல. ஸோ அப்போ வந்து நாங்கள் எஃப்எஸ்என் கூட அந்த எஸ்எஃப்டியை செலிப்ரேட் பண்ணோம். ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து ஆனிவர்சரி செகண்ட் ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணோம். 2022 மார்ச்சில் வந்து செலிப்ரேட் பண்ணோம். அப்போ வந்து பிரசன்ன ப்ரோ இனிஷியேட்டிவ் எடுத்து அப்போ வந்து ஒரு 4 கோஆர்டினேட்டர் இருங்க, ஸோ நீங்கள் வந்து ஒரு டியூட்டிஸை பாருங்கன்ட்டு 4 கோஆர்டினேட்டர்ஸை ப்ரொமோட் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாம் அவங்களோட டியூட்டிஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வீக்லி செஷன் நடக்குது, பிளாக்ஸ் எழுதுறது, இதை தாண்டி நாங்கள் இன்னும் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது. என்னன்னா எங்களுக்கு என்னென்னா இப்போ தான் நாங்கள் ஒரு வளர்ந்து வர ஒரு கிளக்காக இருக்கோம். ஸோ அதனால் வந்து எங்களால் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கலாம், ஆனால் கூடிய சீக்கிரத்தில் அச்சீவ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து கௌதம் வந்து நிறையா சொல்ல விரும்புகிறாரு. ஸோ நிறையாலாம் எனக்கு பசிக்குது ஆக்சுவலி. நான் வந்து சீக்கிரோட ஹிஸ்ட்ரி தான் வந்து விஜய் கொஞ்சம் அழகாக ஷார்ட்டாக முடிச்சிட்டாரு. நான் ஜஸ்ட்டு இந்த 3 மினிட்ஸ் தான் பேச போகிறேன். ஒரு மெம்பரோட பெர்ஸ்பெக்டிவாக சீக்கிரத்தில் நான் எப்படி வந்தேன். நான் வந்து பிசிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில் வரதுலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸ் பர்சன். பட் ஃபேமிலி சுச்சுவேஷன், ஸ்போர்ட்ஸ்னால் கண்டிப்பாக காசு செலவாகும், டைம் எடுக்கும் அச்சீவ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி டைமில் காலேஜ் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சாங்க. சரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாச்சும் வேலை கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன். ஒரு செம் அப்படியே வேஸ்ட்டாக போச்சு. அதுக்கப்புறம் ஸோ குட்டி கணேஷ் சொன்னார் இல்லையா, ஒரு கோர்ஸ் பண்ணோம்னா காசை கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டைமில் நான் ஃப்ரீயாக ஏதாச்சும் கிடைக்குமா தேடின விஷயந்தான் சீக்கிரம். அப்போ தான் எனக்கு கிடைச்ச ஒரு சீக்கிரம். ஸோ விஜய் மூலியமாக போனேன். போயிட்ட பிறகு ஃபஸ்ட் இந்த எனக்கு ஒரு 3 பாயிண்ட்ஸ் தான் இன்னைக்கு இப்போ வரைக்குமே எனக்கு சீக்கிரம் இல்லை. நான் இப்போ இருக்கேன்னா இந்த 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அது இன்ஸ்டியூஷன் மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு நாள் போயிட்டு நான் உட்காடுறேன், அப்படியே ஏதோ கிளாஸ் மாதிரி உட்காந்துட்டு இருந்தேன். அந்த மைண்ட் செட் தான் இருக்கேன் சின்ன வயசுலேருந்து. அங்கே வந்து கால் வலிக்காதா நீ நீட்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த செக்ஷன் ஃபுல்லாக கால் நீட்டிட்டு நான் மட்டும் ஜாலியாக உட்காந்துருக்கேன். அது ஃபஸ்ட் செக்ஷனே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. 2வது விஷயம் அப்படியே போயிட்டுருக்கு. செகண்ட் விஷயம் வந்து ஃபினான்ஷியல் பேஸ் ஒரு சப்போர்ட் வந்துச்சு. என்னன்னா அது பிடிச்சிருந்துச்சு. ராகுல் பிரசனாவாக இருக்கட்டும், ராகுலாக இருக்கட்டும், நான் பேசும்போது என்ன ஃபினான்ஷியல் வைஸ் பிரச்சனை இருந்தாலும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அந்த டைமில் உனக்கு தூரமான வரியா நான் சொல்லி என்னன்னு சொல்லி நான் டிஸ்கஸ் பண்ணலாம். லேப்டாப் இல்லையா, எனக்கு அப்போலாம் லேப்டாப்பில் வாங்கிட்டார் வீட்டில். இவர் விஜய் தான் வந்து லேப்டாப் இல்லையா லேப்டாப் கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபினான்ஷியல் வைஸ் அவங்க எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. 2வது விஷயம். ஸோ இது வந்து ரெண்டாவதாக இன்ஸ்பயர் பண்ண விஷயம். 3வது விஷயம் வந்து அந்த பொசிஷன் லெவலை வந்து அவங்க உடைச்சாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட். அவர் பிரசன்னா ராகுலாம் எடுத்துக்கலாம். அப்போ தான் இப்போ வந்து நிறைய பேர் தெரியும், கமல் எல்லாமே இருக்காங்க. அப்போ வந்து பிரசன்னா ராகுல் இவங்க 2 பேரும் தான் ப்ராப்பராக தெரியும். இவங்க என்னன்னா பொசிஷன் லெவலில் என்ன உடைச்சாங்கன்னா, நீ இவ்வளோ தான், நான் இங்கே இருக்கேன், நான் ஒரு சீனியர் டெவலப்பர், அந்த ஒரு கேட்டகரியே இல்லைங்க. நீ வா பேசுறியா, நானும் பேசுகிறேன் வா, அந்த ஒரு மைண்ட் செட் அது வந்து இம்ப்ரெஸ் பண்ணிச்சு ஆக்சுவலி. அதுதான் ரொம்ப எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம். அதுக்கப்புறம் கேள்விகள், நீ சின்ன டவுட்டாக இருக்கட்டும் பெரிய டவுட்டாக இருக்கட்டும் சொல்கிறேன், நீ எத்தனை தடவை வேணா கேள்வி நான் திருப்பி சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு பொசிஷன். பிரசன்னா ஏதாச்சும் டவுட்ஸ் கேட்டேன்னா அவர் ஒர்க்குன்னு சொல்லிட்டு பட் அதை ஞாபகம் வச்சு நைட்டு ஃபோன் பண்ணி எனக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் பேசிட்டு இருப்பாரு. நான் ரெக்கார்டிங் போட்டு ஸ்பீடாக பேசுவேன். ரெக்கார்டிங் நான் மறுபடியும் உட்காந்து கேட்டு நான் நோட்ஸ் எடுப்போம் உட்காந்து. ரீசெண்டாக கூட கேஸ்ட்டுக்கு வந்து புக்ஸ் கேட்டிருந்தேன். கேஸ்ட்டை வந்து எனக்கு ப்ராப்பராக தெரியல. எனக்கு அன்னைக்கு பிரசனாட்ட பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு கேஸ்ட்னா ஓகே இந்தியா இவ்வளோதான் கேஸ்ட் போல. அதுலேயும் இந்த 4 ஸ்ட்ரக்சர் வந்து ஆக்டிவிஸ்ட் கேம்ப்ல வந்து ஏதோ ட்ரையாங்கிள் போட்டாங்க, ஏதோ கொஞ்சம் புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு, பிரசன்னாட்ட சரி புக்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேட்டேன். அவர் வந்து நான் நைட் கால் பண்ண சொல்லிட்டு கால் பண்ணாரு. ஒரு 1.5 மணி நேரம் பேசினாரு. ஓகே, ஆனால் இப்போ நான் சொல்ல முடியும் கேஷ்னா என்ன, எனக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும் இப்போ கேஷ்னா எப்படி வந்துச்சு இந்த வேர்ல்டில் அப்படின்னு ஒரு அதை புரிய வச்ச ஒரு நாளாக புரிய வச்சிட்டார் அவர் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்ஸ் எப்போ ஃபோன் போடுறோம், ராகுலாக இருக்கட்டும், ராகுலாம் கேட்பேன் ப்ரோ பயமாக, யூடியும் கேட்பேன். எப்போலாம் ஃபோன் போடணும் ஒரே கேள்வி திருப்பி கேட்பேன். ப்ரோ பயமாக இருக்குது, பைத்தான் படிக்கிட்டா, ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கிட்டா, ஜாவா படிக்கிட்டா, 3த்தையுமே படித்தேன், அப்படிலாம் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ப்ரோ வேலை கிடைக்குமா ப்ரோ, ஜாவாலாம் இன்டர்ன்ஷிப்பு ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனி இல்லை அவ்வளோவா கிடைக்காது, பைத்தான் தான் நிறையா இருக்குது. ஆனால் பைத்தான் எடுத்தால் ஏஎம்எல் தான் கொஞ்சம் இதாக போதும், ஜாங்கோ அந்த மாதிரி வெப் டெவலப்மெண்ட்லாம் இல்லை, ஜாவா எடுப்பாங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் தான் வெப் ஃபேமஸாக இருக்குது, அது போகவா. இப்படியே போயிட்டு இருந்து
ஒரு ப்ராப்பரான ரோட் மேப்லாம் நிறைய பேர் கொடுத்தாங்க. திருப்பி திருப்பி கேட்போம் ப்ரோ, பயமாக இருக்குது ப்ரோ, வேலை கிடைக்குமா, ஜாவா வந்து எம்என்சியில் மட்டும்தான் முக்கியமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க, எனக்கு வேலை கிடைக்குமா, டேட்டா சயின்ஸ் அப்படின்னா எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து திருப்பி திருப்பி கேட்பேன். அவங்க திருப்பியும் சலிக்காமல் வந்து சொல்லுவாங்க. ராகுல் வந்து ஆக்சுவலி போன இயர் நீங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாரு சொல்லுவேன் ப்ரோ ரவுட்டர் இருக்குதா சொல்லிட்டு ரவுட்டர் ரெடி பண்ணிடலாம்டா ஓகே சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் கிளப்லேயே ரவுட்டர் செட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவனை நான் கேட்கல, ஓகே ரவுட்டர் செட் பண்ணிட்டாங்க, அது எனக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ இந்த மாதிரி தான் 3வது விஷயம். 4வது விஷயம் வந்து இப்போ வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, ஓகே என்னால் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு வர வச்சுட்டாங்க. இப்போ கிளப்பில் வந்து சில செஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இப்போது நாங்கள் கற்றுக்கிட்டு சொல்லி தந்துட்டு இருக்கோம். அப்புறம் கிளப்போட ஒரு சின்ன இது என்னென்னா, ஸோ விஜய் சொன்ன மாதிரி நாங்கள் வளர்ந்து வர கிளப் தான். சம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில டாபிக்ஸ் வந்து எங்களால் முழுமையாக கொடுக்க முடியலையோ, பட் நாங்கள் சொல்லும்போது பிரசனாவும் சரி எஃப்எஸ்எம் வந்து சரி யாராக இருந்தாலும் வந்து செஷன்ஸ் எடுக்கிறாங்க. கணேஷ், கமல், ராகுல் யாராக இருந்தாலும் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. பட் அதையும் தாண்டி ஒரு ரெகுலர் பர்பஸில் எங்களால் கொடுக்க முடியலையோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டு அந்த ஸ்கில் பேஸ்டு ஒரு விஷயத்தை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போது இதை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ. நைஸ்.